உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் அருண் நேரு, பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர். சார் வணக்கம். வணக்கம் சித்தி. நம்ம நேர்கள் நிறைய கேள்விகள் அடிக்கிருக்காங்க சார். குறிப்பா ஒவ்வொரு வாரமும் நம்ம புக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம். பட் சில வாரம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. புக்கும் சார்ட்ட கேளுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாரம் நிச்சயம் சொல்லுங்க சார். நிச்சயம் நம்ம இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு நிகழ்ச்சியினுடைய இறுதியில நிச்சயமா இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பத்தி நான் படித்துக் கொண்டிருக்கிற புத்தகம் பாதி படிச்சுட்டேன். அதுவே எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த வீக்கெண்ட்ல அதை படிக்கணும். அதை பத்தி பேசுவோம். நம்ம அதுக்கு முதல்ல கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுவோம். நிச்சயம் சார். இந்த வாரம் நிப்டி உச்சத்தை தொட்டுச்சு. பல பேர் சந்தோஷப்பட்டாங்க. இருந்தா கூட பல பேரோட போர்ட்போலியோல நஷ்டம் தான் வந்திருக்குங்கிற மாதிரி தான் கமெண்ட்ஸ் படிக்க முடிஞ்சது. குறிப்பா பாஸ்கருங்கிற நேர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, சென்செக்ஸ் நிப்டி ஏறினால் மட்டும் போதுமா, பல ஷேர்கள் பயங்கர அடி வாங்கி இருக்கின்றன, இன்று எனக்கு மட்டும் ஒரு 5000 நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றாங்க. நிறைய பேர் லைக் வர போட்டிருக்காங்க அந்த கமெண்ட்டுக்கு. இது ரொம்ப நியாயமான கேள்வி. இது சாமானிய மக்கள் மட்டுமல்ல, முதலீட்டாளர்கள் மட்டுமல்ல, எல்லோருக்குமே எழக்கூடிய ஒரு கேள்வி. இது நீண்ட காலம் அனுபவம் மிக்க முதலீட்டாளர்களுக்கு இந்த கேள்வி வரும். மார்க்கெட் இவ்வளவு ஏறி இருக்கு, ஆல் டைம் ஹை போயிருக்கு. சென்செக்ஸ் 86,000 தாண்டிருச்சு, நிப்டி 26,000 தாண்டிருச்சு. பட் நம்ம கையில இருக்கக்கூடிய பங்குகள் ரொம்ப குறைவா இருக்கு, இன்னும் விலை ஏறலையே அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது, இதுக்கு எல்லா பங்குகளுமே விலை குறைஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது. அதுல நம்ம 10 பங்கு இருக்குன்னா ஓரிரு பங்குகளுடைய விலை நிச்சயம் புதிய உச்சத்தை தொட்டு இருக்கும், லாபத்துல இருக்கும். இந்த சூழல்ல நம்ம என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இறங்கி இருக்கக்கூடிய பங்குகள் ஏன் ஏறல, ஏன் இறங்கி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். உதாரணமாக டிசிஎஸ், ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். உடனே நீங்க யாரும் டிசிஎஸ் போய் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷன் இல்ல. 4,400 ரூபாய் இருந்தது இந்த ஓராண்டுக்குள் தொட்ட உச்சம். 4,400 ரூபாயில் இருந்து இந்த ஓராண்டுல அல்லது 13-14 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா 3,000 ரூபாய்க்கு கீழே வந்தது. 2,925 ரூபாய்க்கு இடையெல்லாம் வந்தது. 1,400-1,500 ரூபாய் இறக்கம். கிட்டத்தட்ட 3 பங்கு காணாமல் போனது. விலையில பாத்தீங்கன்னா ஒரு 30-35% இறக்கத்துல இருந்தது நம்ம பார்த்தோம். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதே மாதிரி இன்ஃபோசிஸ் 18% வீழ்ச்சி, டெக் மஹிந்திரா, HCL டெக், இப்படி தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள் எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த என்விடியா மாதிரி பங்குகள் முக்கியத்துவம் பெற்றதன் காரணமாக இந்த பங்குகளில் கவனம் குறைய துவங்கியது. இதுல லாபத்தை பதிய துவங்கினார்கள். இதுல நீண்டகால முதலீட்டாளர்களை தவிர மற்றவங்க எல்லாம் வெளியேற துவங்கினார்கள். அதன் காரணமாக இந்த ட்ரம்ப் டாரிஃப் ஒரு அன்சர்டனிட்டினால அது இறங்கி இருக்கு. இந்த மாதிரி சூழல் ரிவர்ஸ் ஆகும் பொழுது இந்த துறை ஏற ஆரம்பிக்கும் மீண்டும். அதுதான் சமீப காலத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப சமீப காலத்துல தொட்ட லோல இருந்து ஒரு 5% ஏறி இருக்கு. இருந்தாலும் வீழ்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால இது குறைவாக தெரிகிறது. ஒரு பக்கம் சென்செக்ஸ் நிப்டி ஆல் டைம் ஹையா இருந்தாலும் ஐடி செக்டர் பார்த்தா கிட்டத்தட்ட நியர் 52 வீக் லோல தான் இருந்துட்டு இருக்கு. அப்ப இது ஒரு நியாயமான காரணம் இல்லை. இந்த காரணத்தை ஓவர் கம் பண்ணிட முடியுங்கிற நம்பிக்கை இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த ஓரிரு பங்குகளில் ஒரு சிறு பகுதி லாபத்தை பதிவு செய்து இந்த மாதிரியான துறை இறங்கி இருக்கக்கூடிய துறை அந்த செக்டார் சார்ந்த ஒரு குறியீடுகளிலோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது தப்பு இல்லை. சோ குறைந்த விலையில் தரமான பங்குகளை வாங்கிக்கிறோம். விலை அதிகரித்த பங்குகள்ல ஒரு பகுதியை புக் பண்ணி இதைத்தான் நம்ம ரீஸ்ட்ரக்சரிங் நேற்று முந்தின நாள் கூட நம்ம பேசணும் கடந்த 2 நாட்களாக. இதுதான் நம்மளுடைய ஆக்ஷனா இருக்க முடியும் இந்த காலகட்டத்தில். இதற்கு காரணங்கள் இருக்கு. ஏர்னுச்சுன்னா சென்செக்ஸ் நிப்டிங்கிறது ஒரு 50-30 பங்குகளை உள்ளடக்கியது. அதை தாண்டி சந்தை இருக்கு. இப்ப நிப்டி 500 மேபி பெட்டர் குறியீடு. BSE 500ங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டர் குறியீடா இருக்கும். ஏன்னா அதுல பெரிய பங்குகள் மட்டுமல்லாமல் மிட் கேப் பங்குகளும் இருக்கு, சிறு நிறுவன பங்குகளும் இருக்கு. அப்படிங்கும் பொழுது அது ஒரு பிராடர் இண்டெக்ஸா இருக்கு. பட் அதுவுமே கூட ஏறி இருக்குங்கிறது தான் உண்மை. மிட் கேப் ஸ்மால் கேப்பும் ஏறி இருக்குங்கிறது தான் உண்மை. அதை தாண்டி இருக்கக்கூடியதுன்னா நம்ம குவாலிட்டி ஆஃப் ஸ்டாக்கை நம்ம செக் பண்ணிக்கணும். BSE 500, NSE 500 தாண்டி இருக்கக்கூடிய பங்குகளை நம்ம கையில வச்சிருக்கோம்னா அந்த ரிஸ்கை முழுவதும் புரிந்து கொண்டு அந்த லிக்விடிட்டி ரிஸ்க், ப்ரொமோட்டர் ரிஸ்க், வாலட்டிலிட்டி அந்த எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்ணணும். பிரசன்னாங்கிற நேர் how do I know when I should stop investing in one stock in which I was already investing for some period? Kindly explain. Thank you போட்டிருக்காரு. உங்களுக்கு அந்த பங்குல நம்பிக்கை இருக்க வரைக்கும் நீங்க தொடர்ந்து அதுல முதலீடு செய்து கொண்டிருக்கிறதுல தப்பு இல்ல. as long as it is within your asset allocation and portfolio diversification. உங்க 100 ரூபாயில ஒரு 40 ரூபாய் நீங்க பங்கு முதலீடு செய்ய இருக்கீங்க. 40ல 4 பங்குல 10 பிரிச்சு போறதா இருக்கீங்கன்னா அந்த 10 கூட இருக்க வரைக்கும் அது உங்களுடைய ஒரிஜினல் திட்டமா இருந்தால் அந்த 10 கூட இருக்க வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 7, 8, 9, 10 அது ஒரு 11, 12 போகும்போது நீங்க ரிவ்யூ பண்ணணும். இது asset allocation and diversification அடிப்படையில. ரெண்டாவது எப்ப நிறுத்தணும்னா அந்த பங்கினுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து சில காலாண்டுகள் தேக்கமா இருக்கு, அது மேலும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தெரியும் பொழுது நீங்க அதில் மேலும் முதலீடு செய்வதை தவிர்க்கணும். இன்னும் சொல்ல போனால் அதுல வெளியேறுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் வெளியேற வேண்டும். அதனுடைய இதை அனலைஸ் பண்ணி அப்படிதான் இருக்க முடியும். இது வெரி சப்ஜெக்டிவ் மேட்டர்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நான் ஒரு மொத்தமாக ஒரு 19 ஒரு தீர்வு சொல்றது கஷ்டம். பட் ஒரு பிராடர் கைட்லைன்ஸ்ங்கிறது நான் சொல்றதை எடுத்துக்கலாம். இதை விட்டு இன்னொரு கேள்வி சார், ஒரு அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்கு. ஒரு போர்ட்போலியோல எவ்வளவு ஸ்டாக் இருக்கலாம் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு கேட்டிருக்காரு. அகைன் இதுவுமே ஒரு குவாலிட்டேட்டிவ்
சப்ஜெக்டிவ் மேட்டர்னு வச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப பங்குச்சந்தையில் அனுபவம் மிக்கவராக இருந்து முதலீட்டுல ரொம்ப சிறப்பான ஆளா இருந்தா உண்மையை சொல்ல போனா உங்களுக்கு எந்த ஒரு நிறுவனத்தின் மீது நம்பிக்கை இருக்கோ அந்த ஒரு நிறுவனத்தின் மீது தானே எல்லா பங்குகளையும் பணத்தையும் போடணும். அப்படி பெரும்பாலானவர்கள் இல்லாததன் காரணமா தான் நம்ம பிரித்து முதலீடு. ஏன்னா ரிஸ்க் எப்படி இருக்கும்னு தெரியும். அப்படி படித்தவர்களுக்கே விவரம் தெரிந்தவர்களுக்கே என்னன்னா திடீர்னு ஒரு சிச்சுவேஷன் மாறும் பொழுது அப்ப பெரிய ரிஸ்கா வந்து மாறிச்சுன்னா மாட்டிக்குவாங்க. அதனாலதான் டைவர்சிபிகேஷன் சொல்றது. அதுக்காக ஒரு இரு பங்குகள்ல போடுறதும் தப்பு. அதுக்காக டைவர்சிஃபை பண்ணி 40-50 பங்குகள்ல போடுறதும் சரியா இருக்காது. உங்களுடைய ஒட்டுமொத்த முதலீடை பொறுத்து, முதலீடு சிறு தொகையா பெரிய தொகையா அப்படிங்கறத பொறுத்து 5 பங்குகள் 10 பங்குகள் அல்லது 20 பங்குகள் அந்த மாதிரி போகலாம். பட் அதற்கு மேல் போனீங்கன்னா 20 பங்குகள்னு சொல்லும் பொழுதே ஒரு பங்குல 5% நம்ம சொல்றோம். ஏன்னா 100 ரூபாய் போட போறீங்க, 20 பங்குகள்னா ஒரு பங்குல 5 ரூபாய் போட போறீங்கன்னு அர்த்தம். அந்த 5 ரூபாய் கூட நீங்க குறைந்தபட்சம் ஒரு பங்குல போடலைன்னா அதனுடைய மூவ்மெண்ட் வந்து அதனுடைய ப்ராஃபிட்டோ லாஸோ உங்களுக்கு சிக்னிபிகண்டா உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது ஒட்டுமொத்த போர்ட்போலியோல. குறைந்தபட்சம் 5% இருக்கணும். பொதுவாக அதிகபட்சம் 10%, அதாவது 10 பங்குக்கு மேல போகாமல் இருக்கிறது நல்லது. குறைந்தபட்சம் 10 பங்குல இருந்து அதிகபட்சம் 20 பங்குகள், குறைந்தபட்சம் 5% அதிகபட்சம் 10%. இந்த மாதிரி வச்சுக்கிட்டா பொதுவா ஒரு ஐடியல் போர்ட்போலியோக்கு நல்லது. பட் அகைன் பல கோடிகள் முதலீடு செய்யறவர் 20 பங்குகளுக்குள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பல ஆயிரம் கோடிகள் முதலீடு செய்பவர்கள் எப்படி 20 பங்குகள் இருக்க முடியும்? 70-80 பங்குகள் முதலீடு செய்ய துவங்குவார்கள். போர்ட்போலியோ சைஸை பொறுத்தும் இருக்குது, உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்து இருக்கு, செக்டாரல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்து இருக்கு. நான் சொன்ன இந்த 5% குறைந்தபட்சம், அதிக சதவீதம் 10% அதிகபட்சமும், குறைந்தபட்சம் 10 பங்குகள் அதிகபட்சம் 20 பங்குகள் டிஃபரெண்ட் செக்டார்ல அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு கைடன்ஸ். பட் இது ஆளுக்கால் ரிஸ்க்கு ரிஸ்க், ஏஜுக்கு ஏஜ், நம்ம போர்ட்போலியோ சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறுபடுங்கிறத மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் செய்யவும். வாரன் பஃபட் இந்த மாதிரி பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் எவ்வளவு சார் வச்சிருப்பாங்க போர்ட்போலியோல? பெர்க்ஷயர் ஹேத்வேல நான் பாக்குறது டாப் 10-15 மட்டும் தான் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேல ஒட்டுமொத்த போர்ட்போலியோ நான் பார்த்ததில்ல. பட் அவர்கள் எல்லாம் நிறைய பங்குகள் வைத்திருப்பார்கள். ஏன்னா அவங்களுடைய ஃபண்ட் சைஸ் அவ்வளவு பெரிய சைஸ் பங்கு நீங்க வந்து முதலீட்டை வந்து ஒரு 20 பங்குகளை போடுங்கன்னு நான் சொன்ன மாதிரி போட்டா என்ன ஆகிறது? முடியாது அவங்களால. அதனாலதான் நான் சொல்றேன் ஃபண்ட் சைஸை பொறுத்து தான் மாறும். நீங்க நிறைய இங்க இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எடுத்து பாருங்க எத்தனை பங்குகள்ல போட்டிருக்காங்கன்னு. சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 100 பங்குகளுக்கு மேல எல்லாம் முதலீடு செய்திருக்கிறார்கள். ஏன்னா அவர்களிடம் இருக்கு 1000 கணக்கான கோடி, சில ஆயிரம் கோடிகள் இருக்கு. இந்த சில 1000 கோடிகளை ஒரு 20 பங்குகள்ல போடுங்கன்னா வந்து இப்ப அதுவே ஒரு 20,000 கோடி அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க 20 பங்குகளை போடுங்கன்னா ஒரு பங்கு 1000 கோடிக்கு போடணும். அதுக்கு முதல்ல அவ்வளவு பங்குகள் எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்விகளும் சில நேரத்துல நமக்கு வரும். அதுல கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்கு. அவங்க நிறைய பங்குகள் போடுவார். ஓகே, நமக்கு தேவை ஒரு நீங்க சொன்ன மாதிரி 100 இதுல அப்படியே பிரிச்சு வச்சு போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லது. பெரு முதலீட்டாளர்களை பொறுத்தவரை, அதாவது ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் அந்த மாதிரி போடுறவங்க வந்து 5-10 பங்குகள் டிஃபரெண்ட் செக்டார்ஸ்ல போடலாம். ரொம்ப அதிகபட்சம் போனால் 15 பங்குகள். இதுல நான் வந்து 2-3 ETF சேர்த்துக்கிறேன். சில்வர் ETF, கோல்டு ETF, நிப்டி ETF, இந்த மாதிரி சில விஷயங்களையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். முத்து வள்ளியப்பன்கிற நேர் வந்து வாட் இஸ் த டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் ஆன் NRI இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியான்னு கேட்டிருக்காரு. அவர் ரியல் எஸ்டேட்டை பத்தி கேட்கல, பங்குச்சந்தையை பத்தி கேட்கறதா தான் நான் எடுத்துக்கிறேன். நம்மகிட்ட கேள்வி கேட்டிருக்கிறதுனால பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், பங்குச்சந்தை சார்ந்த பரஸ்பர நிதி திட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன இந்தியர்களுக்கு அப்ளிகபிளோ அதுதான் நீங்க அப்ளிகபிள் ஆகும். ப்ரொவைடட் இஸ் டாக்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் ஒரு டாக்ஸ் பே பண்றவரா இருந்தால், அவருடைய டாக்ஸ் ரெசிடென்சி இந்தியாவா இருந்தால், அந்த நீண்ட கால மூலதன ஆதாயம் அப்படின்னு சொல்லி ஒரு முதலீடு செய்து பங்குகளில் முதலீடு செய்து ஓராண்டுக்கு மேல இருந்ததுன்னா ஆண்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பதிவு செய்யக்கூடிய நீண்ட கால மூலதன ஆதாயத்திற்கு வருமான வரி கிடையாது. அந்த 1.25 லட்சத்துக்கு மேல இருந்ததுன்னா 12.5% டாக்ஸ் கட்டணும் லாங் டேர்முக்கு. அதே ஓராண்டுக்குள் முதலீடு செய்து ஓராண்டுக்குள் விட்டா 20% கட்டணும். இதுதான் இந்தியர்களுக்கு உள்ளது. அவர் இந்தியாவில டாக்ஸ் ரெசிடென்ட் இருந்தால் இதுதான். ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, OCIன்னு சொல்றோம், அல்லது ஃபாரின் சிட்டிசனா இருந்து இந்தியாவில் முதலீடு செய்தால் அவர் வந்து டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கும் இரு நாடுகளுக்கு இடையே. அது அமெரிக்காவா, துபாயா, சிங்கப்பூரா, எந்த நாடுங்கிறத பொறுத்து அந்த நாட்டோட டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் இருந்ததுனால் அந்த அக்ரிமெண்ட்டினுடைய ஷரத்துப்படி ஒரு நாட்டுல வரி விதித்தால் இன்னொரு நாட்டுல அதுக்கு அந்த வரி இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க கிரெடிட் எடுத்துக்கலாம். அதை கட்டினதா அங்க காட்டலாம். மிச்சத்தை அவங்க உள்ள வருமானத்துக்கு மட்டும் வருமான வரி கட்டினா போறோம். ஒரு இடத்துல வரி கட்டினா போறோம். அதுதான் அதனுடைய சாராம்சம். 2 இடத்துலயும் வரி கட்டணுங்கிறது இல்ல. ஓகே, அவங்க இருக்கிற இடத்தை பொறுத்து இது மாறும். ஆமா ஆமா. அருண்கிற நேயர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. போன வாரம் நம்ம பேசியிருந்தோம் சார், சைனா வந்து அந்த 10x தங்கத்தை வாங்கி கூச்சிக்கிட்டு இருக்காங்க, டாலரைசேஷன் பண்றதுக்காக அந்த ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்துறாங்க அப்படின்னு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, இப்ப இந்தியாவும் இதை வந்து டாலரைசேஷன் பண்ண முடியுமா? அப்படி பண்ணணும்னா நம்ம நிறைய தங்கத்தை வந்து வாங்கி குவிக்கணும். அப்ப நிறைய தங்கத்தை நம்ம வாங்கணும் அப்படின்னா நிறைய டாலர் வந்து திருப்பி செலவாகும். அப்ப அது வந்து நமக்கு டாலரோட மதிப்பும் அதிகமாகும், ரூபாயோடைய அந்த இதுவும் கம்மியா தானே ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி சைனா வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க சார்.
அருண் கேட்டிருக்க கேள்வி ரொம்ப பிரில்லியண்டான கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா சைனாவோட இந்தியாவை ஒப்பிட முடியாது. முதல்ல சைனா என்ன பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கலாம். சைனா வந்து டீடாலரைசேஷன் சொல்லி அவங்க உலகத்துக்கே உற்பத்தி செய்பவர்கள் அவர்கள் தான், உலகத்துக்கே ஏற்றுமதி செய்பவர்கள் அவர்கள் தான். அவர்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் டாலர் கணக்குல தான் பெரும்பாலும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த டாலரை வந்து மேனிபுலேட் பண்ணி அதனுடைய மதிப்பை செயற்கையாக குறைப்பதன் மூலமாக அமெரிக்கா வந்து சைனா மீது ஒரு போர் தொடுக்க முடியும், வர்த்தக போர் தொடுக்க முடியும். அப்ப அதுல இருந்து அமெரிக்காவுடைய அந்த தாக்குதலில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக சைனா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய டாலர்ல அந்த ரிசர்வ்ஸ்ல ஒரு பகுதியை வந்து தங்கமாக வாங்கி மாத்திக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அதை IMF சொல்லக்கூடிய வேர்ல்ட் பேங்குக்கு அண்டர் ரிப்போர்ட் பண்றதாகவும் வந்து நம்ம பினான்சியல் டைம்ஸ்ல நேற்று முந்தின நாள் 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு ரிப்போர்ட் படிச்சோம். முழுவதும் சொல்வதில்லை, ஆனால் பெரிய அளவுல ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க, 5000 டன் அப்படின்லாம் ஒரு கணக்கு சொல்றாங்க. ஓகே, அப்ப இதே இந்தியாவும் பின்பற்ற ஆரம்பித்தால் என்ன ஆகும்? அதுதான் அவருடைய கேள்வி. அதுல இருக்கக்கூடிய ஆபத்து என்னங்கிறத அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. இந்தியா இதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய டாலர்ல பெரும்பகுதியை தங்கமா மாத்திரேன்னு ஆரம்பிச்சா அந்த தங்கத்தை வாங்குறதுக்கு டாலர் கொடுத்து தான் வாங்கணும். அந்த டாலர் இப்ப அதிக தேவை அதிகரிக்கும் பொழுது டாலருடைய மதிப்பு கூடும், அப்ப ரூபாயினுடைய மதிப்பு இறங்கும். அப்ப மேலும் அது நமக்கு ஆபத்து தானே, ரிஸ்க் தானேன்னு கேட்டிருக்காரு. நியாயமானது. ஏன்னா அக்டோபர் மாதம் பாத்தீங்கன்னா நடப்பு கணக்கு பற்றாக்குறை மிகப்பெரிய அளவு அதிகரிச்சிருக்கு. $76 பில்லியன் நம்ம வந்து இறக்குமதி செஞ்சிருக்கோம். ஏற்றுமதி 31 பில்லியன் கிட்ட தான், $35 பில்லியன் கிட்ட தான் நினைக்கிறேன். $41 பில்லியன் மேல வந்து நமக்கு வந்து பற்றாக்குறை, நடப்பு கணக்கு பற்றாக்குறை. இதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய தங்க இறக்குமதி இந்த காலகட்டத்தில் 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதே காலகட்டத்தில் தான் டாலருமே பாத்தீங்கன்னா 86, 87 இருந்தது, 89,90 கிட்ட வந்திருக்கு. ஸோ இந்த ஆபத்து இல்லாமல் இல்லை. இந்த ஆபத்துக்கு பயந்துகிட்டு நம்ம தங்கம் வாங்கி வைக்காம இருந்தால் அப்ப டாலருடைய மதிப்பு வாய்ப்பு இருக்கு அல்லது வீழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டுமே நமக்கு ஆபத்து. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏறுறது மட்டும் நமக்கு ஆபத்து இல்லை, சில சமயங்களில் நமக்கு இறங்குவதும் ஆபத்தா முடியலாம். ஏன்னா நம்ம ஏற்றுமதியை நம்பி இருக்கிறோம். நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடியதுக்கு $88, $89 பதில் $80 கிடைச்சிச்சுன்னா, $75 கிடைச்சிச்சுன்னா நமக்கு அந்த அளவுக்கு நஷ்டம் இல்லையா? ஸோ ரெண்டுமே ஆபத்து. எது நல்லதுன்னா ஒரு ஃபேர்லி ஸ்டெடியா இருந்ததுன்னா, அது நிலையானதை நம்பி, அதாவது ஒரு ரூபாய் $1 மூவ்மெண்ட் ஒரு வருஷத்துல இருந்ததுன்னா அதை நம்பி தொழில் செய்யறது ஈஸி. வியாபாரிகளுக்கு, வணிகர்களுக்கு, ஏற்றுமதியாளர்களுக்கு, இறக்குமதியாளர்களுக்கு. அப்படி இல்லாமல் வாலட்டைலா போனா ப்ராப்ளம். ஸோ அப்ப இந்தியாவுக்கு அந்த ரிஸ்க் இருக்கு. அதனால டாலர்ல இருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ளணும்னா கொஞ்சம் தங்கத்துக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். எல்லாத்தையும் மாற்ற முடியாது. அதற்கான கோல்டு ரிசர்வும் உலகத்துல இல்ல. ஒரு பகுதியை மாற்றணும், மாத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம அரசாங்கம் செய்கிறதோ இல்லையோ மக்கள் ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பல ஆண்டுகளாக இந்தியாவில் மக்கள் தொடர்ந்து தங்கம் வாங்கிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, பட் இப்ப இவருடைய கேள்வி வந்து அது மட்டும் இல்ல, இன்னொரு ஸ்மார்ட்டான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இது எப்படி சைனா பண்ணுதுன்னு கேட்டிருக்காரு. சைனாவால மட்டும் எப்படி முடியுது பெரிய அளவுல பாதிக்காம? இந்தியாவுக்கு இது நெகட்டிவா பாதிக்குமானா தற்காலிகமா பாதிக்கும். நீண்ட கால அடிப்படையில நம்ம இப்போ நீங்க காப்பீடு எடுக்கிறீங்க. நானும் 30 வருஷமா வருஷத்துக்கு $10,000 $15,000 கட்டிக்கிட்டு இருக்கேன். 3-4 லட்ச ரூபா கட்டிட்டேன். ஒரு செலவும் இல்லை, எனக்கு உடம்புக்கு ஒண்ணுமே இல்லையே. நான் எது கட்டணும்னு நம்ம சொல்றோம், அது நமக்கு வெட்டி செலவு தானே நினைக்கிறது இல்ல. அதோட பெரிய செலவு வராம நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு இந்த செலவு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் இந்த டீடாலரைசேஷன் மிகப்பெரிய, அதை விட பெரிய ஆபத்து வராமல் இருப்பதற்கு இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது நம்ம சின்னமா தான் பண்றோம். அவருடைய கேள்வி என்னன்னா, இதை தாண்டி சைனா வந்து எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும், அவர்களுக்கு இது இம்பாக்ட் ஆகாது, நம்ம அளவுக்கு ஆகாது. ஏன்னா நம்முடையது கிட்டத்தட்ட ஃப்ரீ ஃப்ளோட். 99% வந்து கிட்டத்தட்ட டெக்னிக்கலி நம்மளோட ஆன் பேப்பர் ஃப்ரீ ஃப்ளோட் தான். நம்ம டாலரும் ரூபிக்கு நிகராக சந்தை தான் தீர்மானிக்கிறது. அவ்வப்பொழுது RBI இன்டர்ஃபியர் பண்ணுது, கொஞ்சம் குஷன் வச்சுக்கிறதுக்கு. அப்பப்போ விற்கிறாங்க, ரொம்ப ஏறுனுச்சுன்னா விற்கிறாங்க, ரொம்ப ஏறுனுச்சுன்னா வாங்குறாங்க. மற்றபடி ஃப்ரீ ஃப்ளோட் தான். சைனா அப்படி அல்ல. சைனாவுடைய கரன்சி ஒட்டுமொத்தமாக ஃப்ரீ ஃப்ளோட்னு சொல்ல முடியாது, ஒட்டுமொத்தமாக ஃபுல்லா வந்து அவங்க கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. இரண்டுக்கும் இடைப்பட்டது மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்றாங்க. பட் பெரும்பாலும் உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், அவங்க முழுக்க கண்ட்ரோல் பண்றாங்கிறதா உண்மை. அதனால இந்த டாலருக்கும் அவங்களுடைய கரன்சிக்கும் நிகரான இந்த ஈக்குவேஷன்ல பெரிய வாலட்டிலிட்டியோ பெரிய ஏற்ற இறக்கங்களோ வராமல் அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள். அதனால தங்கம் அதிகமா வாங்கினாலுமே அவர்களுக்கு அதுல வந்து பெரிய பாதிப்பு உடனடியாக வரப்போறது இல்ல. இந்தியாவுக்கு அப்படி இல்ல, நம்ம ஃப்ரீ ஃப்ளோட். அதுதான் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்க சார். வெங்கடேசன் ஸ்ரீனிவாச மூர்த்திங்கிற நேர் வந்து செபியின் கட்டுப்பாட்டுல தவறிழைத்தால் பணம் திருப்பி தருவார்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. நிச்சயம் தருவார்கள். அப்படி நீங்க கடந்த காலங்களை பாத்தீங்கன்னா தெரியும், IPOல ப்ராப்ளம் வந்த பொழுது, கார்வி இஷ்யூ வந்த பொழுது அது மாதிரியான முயற்சியில் செபி இறங்கி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு பகுதி பணம் தருவதற்கான முயற்சியில் அவர்கள் இறங்கினார்கள். ஒரு நீண்ட ப்ராசஸ். அதை விட்டுருங்க. அதை தாண்டி பார்க்கும் பொழுது தேசிய பங்குச்சந்தை, மும்பை பங்குச்சந்தை, முன்பு பிராந்திய பங்குச்சந்தைகள் எல்லாமே இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் ட்ரஸ்ட்னு வச்சிருக்காங்க, IPFT
சொல்றது. இந்த இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் ட்ரஸ்ட்ல நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வணிகத்திற்கும் ஒரு சிறு பகுதி இதுல இருந்து கலெக்ட் பண்ணி அந்த ட்ரஸ்ட்டுக்கு போகுது. அதுல வந்து சில 1000 கோடிகள் பணம் இருக்கு. என்எஸ்சில இருக்கு, பிஎஸ்சில இருக்கு, எம்சிஎக்ஸ்ல இருக்கு, சிடிஎஸ்எல்ல இருக்கு, என்எஸ்டிஎல்ல இருக்கு. செபியுமே ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் வச்சிருக்காங்க, இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட். அப்ப ஒரு மெம்பர் டிஃபால்ட்டா நீங்க ஒரு மெம்பர் மூலமா ட்ரேடிங் மெம்பர் மூலமா ட்ரேட் பண்றீங்க, ஒரு புரோக்கர் மூலமா. அந்த புரோக்கர் உங்களுக்கு பணம் தராம டிஃபால்ட் ஆகி ஓடி போயிடுறாருன்னா நீங்க அப்பீல் பண்ணலாம். அந்த தேசிய பங்குச்சந்தைக்கோ மும்பை பங்குச்சந்தைக்கோ அப்பீல் பண்ணீங்கன்னா அந்த அப்பீல் பண்ணும்பொழுது அங்க இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் ட்ரஸ்ட்ல இருந்து முறையாக விசாரணை செய்து அந்த புரோக்கரை முதல்ல டிஃபால்ட் மெம்பர்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. டிக்ளேர் பண்ணிட்டு யாரெல்லாம் இவருக்கு பணம் கொடுக்கணும் அல்லது இவருக்கு யார்கிட்ட பணம் வர வேண்டியிருக்குன்னு கேட்பாங்க. எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி அந்த டிஃபால்ட் கமிட்டிக்கு போய் அவங்க அதை அலசி ஆராய்ந்து அது ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி அவர் கொடுக்க வேண்டிய தொகையை விட வர வேண்டிய தொகை அதிகமா இருந்தா வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. ஒருவேளை அவர் கொடுக்க வேண்டிய தொகை அதிகமா இருக்கு, வர வேண்டிய தொகை அவ்வளவு தூரத்துக்கு இல்ல அவருக்கு அப்படின்னா அப்ப அந்த எவ்வளவு ஷார்ட் ஃபால் இருக்கோ அதை இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட்ல இருந்து எடுத்து முதலீட்டாளருக்கு கொடுப்பாங்க. இது முன்பெல்லாம் இது ஒரு தனி முதலீட்டாளருக்கு அப்போ 10 கோடினா 10 கோடியும் கொடுப்பாங்களான்னா கிடையாது. இது பேசிக்கலி சிறு முதலீட்டாளர்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்குள்ள ஃபண்டுங்கிறதுனால ஒரு இடத்துல 5 லட்சமா இருந்தது, பின்பு 10 லட்சம் ஆக்குனாங்க. சமீபத்தில் 35 லட்சமாக உயர்த்தப்பட்டதாக நான் கேள்விப்படுகிறேன். ஒரு தனி நபருக்கு ஒரு புரோக்கர்ட்ட அந்த புரோக்கர் டிஃபால்ட் ஆனா அதுக்கான காம்பன்சேஷன் இட் இஸ் கேப்ட். அதனுடைய உச்சவரம்பு 35 லட்சம் ரூபாய். நீங்க நிரூபிக்கணும் நீங்க வந்து அந்த தரகர் மூலமா டீல் பண்ண கான்ட்ராக்ட், உங்க டிமெட் அக்கௌண்ட், அந்த டீடைல்ஸ், அவர்கிட்ட இருந்து பணம் வர வேண்டியதுக்கான ப்ரூஃப் இதெல்லாம் சப்மிட் பண்ணா அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தென் தே வில் ரிலீஸ் த காம்பன்சேஷன் அமௌண்ட். அதுதான் நீங்க வந்து ஒரு செபியிடம் பதிவு பெற்ற மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன் அல்லது இன்டர்மீடியரிஸ் டீல் பண்றதன் மூலமாக உங்களுக்கு மறைமுகமாக குறிப்பாக ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு வழங்கி இருக்கிறது. இதே நீங்க செபியிடம் பதிவு பெறாத ஒரு பாண்ட் மார்க்கெட்ல, ஏன்னா அதை பத்தி தான் கேட்கறாரு நினைக்கிறேன். போன வாரம் நம்ம வந்து பாண்ட் மார்க்கெட்டை பத்தி செபி ஒரு காஷன் இஷ்யூ பண்ணியிருந்தது. செபியிடம் பதிவு பாண்ட் ட்ரேடர்ஸ் நீங்க ட்ரேட் பண்ணாதீங்கன்னு. பதிவு பெற்றவரிடம் பண்ணீங்கன்னா அந்த பாண்ட் மார்க்கெட்டுக்கு இதுக்குமான ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் வந்து ஜெனரலா நிச்சயமா அவங்க கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார், இதை சொல்ற பொண்ணுன்னு தான் தோணுது செபிக்கு. அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்கிற மாதிரி. உண்மைதான். நான் வந்து அந்த டிஃபால்ட் கமிட்டில நான் இருந்திருக்கேன். நான் சென்னை பங்குச்சந்தையில அந்த மாதிரி ஒரு புரோக்கர் டிஃபால்ட் ஆகி 10 லட்சம் ரூபாயா 10 பேருக்கு நாங்க பிரிச்சு கொடுத்துருக்கோம் நாங்க அந்த எங்க ஃபண்ட்ல இருந்து. ஓகே ஓகே ஓகே. அது செபின்னு இல்ல, இது வந்து என்எஸ்சி பிஎஸ்சி. நம்ம செபியை தானே நல்லவன்னு சொல்லக்கூடாது, என்எஸ்சியை சொல்லலாம்ல. நிச்சயம் சார். இன்னைக்கு ஷோ ஸ்டார்டிங்ல புத்தகம் சொல்றேன்னு சொன்னீங்க, நீங்க படிச்சிட்டு இருக்க புத்தகம் சொல்றேன்னு சொன்னீங்க. என்ன புத்தகம் சார் அது? மனிஷ் டாங்கி அப்படின்னு ஒரு ஆத்தர். இவரு பல ஆண்டுகளாக வெல்த் மேனேஜ்மெண்ட்ல பெரிய எக்ஸ்பர்ட் மார்க்கெட்ல இருக்காரு. அவர் எழுதிய ஒரு புத்தகம் பூம்ஸ் பஸ்ட் அண்ட் மார்க்கெட் சைக்கிள்ஸ். பூம்ஸ் பஸ்ட் அண்ட் மார்க்கெட் சைக்கிள்ஸ் ட்ரெயின் யுவர் மைண்ட் டு பி அன் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். நம்முடைய மைண்டை எப்படி ட்ரெயின் பண்ணிக்கணும், ஒரு நல்ல முதலீட்டாளராக இருப்பதற்கு நம்முடைய மூளையை எப்படி பயிற்சிப்பது, அதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த மார்க்கெட்டினுடைய அதீத ஏற்ற இறக்கங்கள், சைக்கிள்ஸ் இதுல எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு புத்தகமாக எழுதியிருக்காரு. ரொம்ப கால்குலேஷன்ஸ், பி ரேஷியோ, இபிஎஸ், புக் அதெல்லாம் சொல்லாமல் அதை தாண்டி சைக்கலாஜிக்கலா இந்த இதை அப்ரோச் பண்ணியிருக்காரு. வேரியஸ் மெத்தட்ஸ் அனலைஸ் பண்றாரு. ஒவ்வொரு மெத்தட்லயும் இருக்கக்கூடிய ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, மார்க்கெட் சைக்கிள்ஸ்னா என்ன, அந்த சைக்கிள்ஸ் எப்போ வருது, எவ்வளவு முன்னால எவ்வளவு லாங்கா இருக்கும், இப்போ ஷார்ட்டா இருக்குது, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது. ஒரு சாலையில் போய் கொண்டிருக்கும் பொழுது நம்ம சைக்கிள்ல போறவங்க எப்படி போகணும், கார்ல போறவங்க எப்படி போகணும், கார்ல போறவங்க பெரிய பள்ளத்துல கூட போட்டு எடுத்து போயிட முடியும், சைக்கிள்ல போறவங்க போனோம்னா ப்ராப்ளம் ஆயிடும். அப்ப நம்ம அதை எப்படி மாறி போறது, ஸோ நமக்கு ஏற்ற மாதிரியான வழிமுறைகளை நம்ம எப்படி தேர்ந்தெடுப்பது. ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பங்குகளை வாங்கி ரொம்ப டக்குன்னு ஒரே ஸ்ட்ரோக்ல வித்துட்டு போயிடுவாரு. சில பேர் வந்து ஒரே ஸ்லாட்ல வாங்கி இறங்கி இருக்கப்ப வாங்கிட்டு அப்புறம் விற்கிறப்ப கான்சியஸா ஏற வித்துட்டு போவாரு. இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்முடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நிறைய உதாரணங்களோடு இந்தியன் கான்டெக்ட்ல இங்க இருக்கக்கூடிய பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. நான் இன்னும் முழுசா படிச்சு முடிக்கல. நம்ம ஆனால் இது சுவாரஸ்யமான ஒரு புத்தகமாக எனக்கு தோன்றுகிறது. அதனால ஐ ஷேர் இட் வித் தெம். இந்த வீக்கெண்ட் தான் நான் படிக்க போறேன். மேலும் இதுல கீ டேக்அவேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அடுத்த வாரம் நம்ம ஒரு 3 அல்லது 5 முக்கியமான டேக்அவேஸ் என்ன இருந்ததுங்கிறத பத்தி நம்ம பேசுவோம். நிச்சயம் சார், நிச்சயம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. நவம்பர் 27ஆம் தேதி பிறந்தநாள் காணும் திராவிடத்தின் விடிவெள்ளி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் அருண் நேரு, பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர்.